தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சிலருக்கு எது எடுத்தாலும் பயம் 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 பயம். சின்ன காரியத்துக்கும் பயம், பெரிய காரியத்துக்கும் பயம். ஏதாவது புதுசா ஒரு காரியத்தை செய்ய போனா பயம். அது ஒரு ஆன்சைட்டி மாதிரி, படபடப்பு, பயம். இந்த படபடப்பு நான் செத்துருவேணுங்கிற சொல்ற அளவுக்கு அப்படியே போய் பெட்ல படுத்துருவாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணா பிபி நார்மலா இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா பயம், படபடப்பு, இது ஒரு சத்துரு போராட்டம். அநேகருடைய வாழ்க்கையில அது அண்டிக் கொள்கிறது. எல்லா விஷயத்திலும் பயம், போபியா, பயம் 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 பயம். அப்படி ஒரு பயம் கலந்த போராட்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டா பயம், சத்தமா எல்லாம் பேசிட்டா பயம், எது எடுத்தாலும் பயம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் பயம். ஒரு சாதாரண ஒரு பாச்சா, ஒரு பல்லி அப்படி காலடியில போனா அப்படி பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனா வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 11 14. ஐசாயா சாப்டர் 41 verse 14. யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலிடம் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபின் பூச்சியே, சத்துருக்களுக்கு கண்களுக்கு மத்தியிலே நீ பூச்சியாய் தெரிகிறாய். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, உலக மற்ற தேசங்களுக்கு முன்பதாக சிறு கூட்டமாய் தெரிகிறாய். பயப்படாதே. வரக்கூடிய காலத்துல எல்லா தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழுப்பி நிற்கும். அப்போ இஸ்ரவேல் எப்படி இருக்கும் பார்த்தா, யாக்கோபு சிறு பூச்சியை போல் காணப்படுவான். இஸ்ரவேல் தேசம் சிறு கூட்டமாய் இருக்கும். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, பெருங்கூட்டத்தை கண்டு பயப்படாதீர்கள். எலிசாவினுடைய வீட்டுக்கு முன்பதாக சீரியனுடைய பாளையமே வந்து நிற்கிறது. எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்குகிறான். அப்பொழுது எலிசா சொல்கிறான், பயப்படாத. எலிசா சொல்கிறான், பயந்து போயிருக்கிற ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே இவன் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்கிறான். கண்களை திறந்து பார்க்கிறான். எலிசாவின் வீட்டுக்கு முன்பதாக அக்னி ரதங்களும் குதிரை ரதங்களும் உள்ள சேனைகளை கர்த்தர் நிறுத்துகிறான். பயப்படாதீர்கள், உலகத்தில் போரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர். இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் போனோமா, இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸா, இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நோக்கி வருதா, இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் உங்களுக்கு அகேன்ஸ்டா வருகிறதா, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறேன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது, என்ன ஆன்சர் பண்ண போறேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் கிளாக் டேபிள் ஒரு என்கொயரி நடக்க போது நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்கிறார். சிறு கூட்டமா இருக்கலாம், சிறு பூச்சியா இருக்கலாம், அவங்க பார்வைக்கு நீங்க சின்ன பூச்சி தான். ஆனா சின்ன பூச்சி பக்கத்துல பெரிய தேவன் இருக்கிறார், வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், மகத்துவமுள்ள தேவன் இருக்கிறார். விடவே மாட்டார். அவரை தாண்டிதான் அவங்க தொட முடியும். அவங்க நினைக்கலாம், நீ சின்ன பூச்சி, உன்னை நான் ரசிக்கிறேன்னு சொல்லலாம். அவங்க நினைக்கலாம், நீ சின்ன பூச்சி, உன்னை காலை மிதிச்சு உன்னை ஸ்மாஷ் பண்ணு நினைக்கலாம். கர்த்தர் விட மாட்டார். உலகத்திற்கு காட்டிலும் யாக்கோபே, சின்ன சிறு பூச்சியே, உனக்குள் இருக்கிற பெரிய தேவன் பெரியவராய் இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார், தீங்கி காண விட்டார். மகனே மகனே, பயப்படாதே. மரண பயம், மரண கண்ணி தெரிப்பதாக பயப்படாதீங்க. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், காண வேண்டிய ஆசீர்வாதம் வெகு உண்டு. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னும் கர்த்தர் உள்ள கொண்டு செய்யும் காரியம் பெரிதா இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.